நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபில்லர்ஸ் அதாவது ஹைலூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸை வச்சு நம்மால் நோஸோட வடிவத்தை மாற்றி அமைக்க முடியும். அந்த மாதிரி ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி மாற்றி அமைக்கிறதுக்கு பேர் தான் நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி அல்லது லிக்விட் ரைனோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நோஸ் வந்து டார்சம் வந்து இந்த டார்சம் ரொம்ப அமர்ந்து போயிருக்கு. அதை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி அதை ஹைட் பண்ண முடியும். அதே சமயத்தில் நோஸ் டிப்பு வந்து ரொம்ப ரவுண்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம அந்த டிப்லேயும் ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி அதை ஷார்பன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த காலுமெல்லா வந்து ரொம்ப ஹேங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம காலுமெல்லார் பேஸில் வந்து ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி அதை லிஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் மட்டும் நம்மளால் வந்து ஃபில்லர்ஸை வச்சு கரெக்ட் பண்ண முடியும். ஆனால் இதே வந்து நம்ம வந்து ஆலார் பேஸ் வந்து ரொம்ப வைடாக இருக்குது, அதாவது நோஸோட இது வந்து ரொம்ப அகலமாக இருக்குது, அதை குறைக்கணும் அப்படின்னா நம்மளால் வந்து நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டியில் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்மளால் ஃபில்லர்ஸ் வச்சு நம்ம நோஸோட அமைப்பை வந்து மாற்றி இது பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வந்து நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி அப்படிங்கிறது. இதே வந்து நம்ம டார்சலில் வந்து ஒரு ஹம்ப்பு மாதிரி இருக்குது, இல்லை வந்து ஆலார் பேஸ் வைடாக இருக்குது, இதையெல்லாம் வந்து நம்ம சர்ஜரி பண்ணி தான் கரெக்ட் பண்ண முடியும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜனை போய் கன்சல்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு ஃபில்லர்ஸ் போட்டு அதனால் சரி பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ.